முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட ஏஜி பேரறிவாளன் நேற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்டார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவர் கருப்பு அங்கி அணிந்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். இந்தியாவின் 6வது பிரதமர் ராஜீவ்காந்தி. இவர் இந்தியாவின் மிக இளமையான பிரதமர் என்ற பெருமைக்குரியவர். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகிலுள்ள ஸ்ரீ பெரம்பூர் புதூரில் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தார். அப்போது தற்கொலைப்படை தாக்குதல் மூலம் ராஜீவ்காந்தி படுகொலை அரங்கேறியது. தொடக்கத்தில் இந்த வழக்கில் 26 பேருக்கு தடா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. பின்னர் 1999இல் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் 19 பேர் விடுவிக்கப்பட்டனர். மீதமிருந்த 7 பேர் நளினி, முருகன், சாந்தன், பேரறிவாளன், ரவிச்சந்திரன், ரோபர்ட், ஜெயக்குமார் ஆகியோர் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தண்டனை அனுபவித்தனர். இதில் பேரறிவாளன் தனது 19 வயதில், அதாவது 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அவர் மொத்தமாக 31 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு 2022 மே மாதம் 18ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை விடுவித்தது. பேரறிவாளனை தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் நளினி, முருகன், சாந்தன், ரவிச்சந்திரன், ரோபர்ட் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய எஞ்சிய 6 பேரும் உச்ச நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர். தற்போது இந்த வழக்கில் யாரும் சிறையில் இல்லை என்பது முக்கியமான விடயம். விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவரான சாந்தன் இலங்கைக்கு திரும்ப காத்திருந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். இந்நிலையில் தனது சிறை காலத்தில் சட்ட பட்டப்படிப்பை தொடர்ந்த பேரறிவாளன் 2026 ஏப்ரல் 27ஆம் தேதி திங்கட்கிழமை நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் அலுவலகத்தில் தற்போது ஒரு முழுநேர வழக்கறிஞராக தனது புதிய பயணத்தை தொடங்கியுள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.